சும்மா போய் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. யார் இருந்தாலும் சரி, எந்த கட்சியில் இருந்தாலும் சரி. இன்னொன்னு, ஒரு முதலமைச்சரை பத்தி பேசணும். முதலமைச்சர் என்பது தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களுடைய பிரதிநிதி. அவர் யார் வேணா இருக்கட்டும், அந்த பொறுப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அது போயிட்டு ரொம்ப ஒரு மோசமான கொச்சையான வார்த்தை இல்ல. நீ அரசியல் பேசுங்க, விமர்சனம் வைங்க, கடுமையா விமர்சனம் வைங்க. அவங்க கொள்கை ரீதியில தப்பு பண்றாங்க, அரசியல் ரீதியில தப்பு பண்றாங்க, சரியா நிர்வாகம் இல்லை அப்படிலாம் சொல்லுங்க. ஆனா ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தும். சும்மா போய் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. யார் இருந்தாலும் சரி, எந்த கட்சியில் இருந்தாலும் சரி. இன்னொன்னு, ஒரு முதலமைச்சரை பத்தி பேசணும். முதலமைச்சர் என்பது தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களுடைய பிரதிநிதி. அவர் யார் வேணா இருக்கட்டும், அந்த பொறுப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அது போயிட்டு ரொம்ப ஒரு மோசமான கொச்சையான வார்த்தை இல்ல. நீ அரசியல் பேசுங்க, விமர்சனம் வைங்க, கடுமையா விமர்சனம் வைங்க. அவங்க கொள்கை ரீதியில தப்பு பண்றாங்க, அரசியல் ரீதியில தப்பு பண்றாங்க, சரியா நிர்வாகம் இல்லை அப்படிலாம் சொல்லுங்க. ஆனா ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தும்.